சாதா எல்லாமே போடலாம். அது ஒரு தெய்வீக காய் தான் அது. இப்போ எல்லாமே போட்டுக்கிறாங்க. இப்போ முந்தி மாதிரியெல்லாம் முந்தியெல்லாம் வந்து காவி கட்டுறதுக்கே பயப்படுவாங்க. இன்றைக்கெல்லாம் காவி எல்லோரும் கட்டிக்கிட்டு வர்றாங்க. காவி கட்டுறது சாதாரண விஷயங்களை வீட்டிலலாம் உதச்சி போடுவாங்க. காவி கட்டினாண்டா சாமியாரா போறியான்னு. ஆனால் இன்றைக்கி காவி கட்டலாம், நீ ஏன் காவி கட்டலன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே போட்டுக்கலாம். அது ஒரு இயற்கையான ஒரு உடம்பில் வந்து சுத்தி பண்ணக்கூடியது, ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு காய் அது. அது முகங்க சொல்கிறது எல்லாமே ஒரே இதுதாங்க. அது எல்லாம் இவங்களா இது பண்ணிக்கிறது. அது 5 முகம் 6 முகம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னையா, ஒரு 4-5 முகத்தை பிரிச்சுட்டு இது வந்து 200 200 10,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபான்னு போகுது. ருத்ராட்சியை சொல்கிறேன். அதுதான், அதுக்காகத்தான் வியாபார தந்திரம், அவ்வளோதான். வியாபாரத்துக்காக ஒரு தந்திரமாக அதை பயன்படுத்திக்கிறது. ஆனால் அந்த முகம் இந்த முகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த முகம் போட்டாலும் ஒரே தான். அவர் உயர்ந்துருவார், இவர் நீங்கள் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் 5 முகம் போட சொல்லுங்கள், ஒரு முகம் போட சொல்லுங்கள். இவர் உயராரா அவர் உயராரான்னு பாருங்கள். டெஸ்ட் பண்ணலாம் ஐயா. ஐயா, இந்த ருத்ராட்சியை போட்டால் அசைவம் சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னும் உங்களுக்கு மனசு இருந்தால் அதை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு சாம்பிராணி தூவம் போட்டு மறுபடியும் போட்டுக்குங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.